மருத்துவர் பாலாஜி என்ற ஒரு மூத்த மருத்துவர், ஆன்காலஜிஸ்ட். அவர் கொடூரமான முறையில் அவர்களை தாக்கியிருக்கின்றார்கள். ஆபத்தான ஒரு சூழலில் இன்று ஐசியூவில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார். தமிழ்நாடு முழுவதும் இந்த நிலைத்தான். சட்டம் ஒழுங்கு அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க. முதலமைச்சர் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கின்ற காவல்துறை எதை பற்றியும் அவங்களுக்கு கவலை இல்லை. மருத்துவர்களுக்கு மட்டும் கிடையாது, சாமானிய மக்களுக்கும் தமிழ்நாட்டில் பாதுகாப்பு கிடையாது. இவங்க ஆட்சிக்கு வந்து தமிழ்நாட்டில் 3 ஆண்டுகளில் 6000 கொலைகள் நடந்திருக்கிறது. 6000 கொலைகள் இந்த 3 ஆண்டுகள். அப்புறம் என்ன சட்டம், என்ன ஒழுங்கு? கிட்டத்தட்ட 55,000 கொள்ளைகள் சம்பவங்கள் நடந்திருக்கிறது இந்த 3 ஆண்டுகளில். ஒரு காலத்தில் தமிழ்நாடு காவல்துறை ஸ்காட்லாந்து யாருக்கு நிகரான ஒரு காவல்துறையாக இருந்த காலெல்லாம் போயிட்டு இன்னைக்கு ஒரு நபர் மேடையில் பேசுறாரு. பன்னீர்செல்வம் தலைவருடைய தலையை நான் எடுப்பேன்னு ஒருத்தர் மேடையில் பேசுறாரு. ஆனால் அந்த நபர் மீது எந்த நடவடிக்கையும் கிடையாது. அவர் எந்த சங்கத்தில் வேணா இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும், எந்த அமைப்பில் வேணா இருக்கட்டும், ஒரு நபர் மேடையில் மைக்கில் நான் இன்னொருத்தர் கொலை செய்யப்பேன், தலை எடுப்பேன்னு ஒருத்தர் பேசுறாரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த நபர் மீது நடவடிக்கை எடுக்கல. இதுதான் காவல்துறையுடைய கோழைத்தனமா நான் பார்க்குறேன். நான் காவல்துறை ஏன் இவ்வளோ கோழையா இருக்கிறீங்க? காவல்துறைக்கு முதுகெலும்பு இல்லையா? உங்களுக்கு என்ன பயம்? அப்போ யார்கிட்ட பயப்படுறீங்க? இது அடிப்படை சட்டம் ஒழுங்கு, அடிப்படை பேசிக் லா அண்ட் ஆர்டர். ஒருத்தன் மிரட்டுறான், தலையெடுப்போன்னு மிரட்டுறானா, இந்நேரம் அவனை ஜெயிலில் பிடிச்சி போட்டு குண்டர் சட்டத்தில் அடைக்கணும். அப்போ இந்த நிலை தான் தொடர்ந்து 6000 கொலைகள் சொல்லியிருக்கேன். பயமே இல்லை. ஆம்ஸ்ட்ராங் கொலையிலேருந்து, அரசியல் கொலையிலேருந்து எல்லாம் கொலை நடக்கும். எல்லாம் வந்து இன்னைக்கு பார்த்தா மருத்துவமனையில் வந்துடுச்சு. பண்ணி மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. வெஸ்ட் பெங்காலில் நடந்த சம்பவம் அது வேற விதமான சம்பவம் அது. ஆனால் இங்கேயே பாதுகாப்பு வேணும், மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும். அதற்கு அரசாங்கம் இன்னும் கவனம் செலுத்த வேண்டும். மெத்தனமா ஏதோ வரோம் போறோம் ஏதோ இருக்கிறாங்க, அவ்வளவுதான். நேற்று பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சர்வேன்னு சொல்லிட்டு திருவண்ணாமலை மாவட்டத்தில் 2 பெண்கள், கல்லூரி படிக்கின்ற பெண்கள், வரப்பில் போகிறப்போ ஒன்று பாம்பு கடிச்சு, இன்னொன்று பூச்சி கடிச்சிருச்சு. நான் இதுக்கு 1 வாரத்துக்கு முன்பு நான் அறிக்கை விட்டுருக்கேன். நான் இந்த மாணவிகள்லாம் பயன்படுத்தாதீங்க, அவங்க படிப்பு கெட்டு போயிடுது, அவங்க ஆபத்தான சூழல் இருக்கு, அவங்க நிலத்தில் போகிறாங்க, கிராமத்தில் போகிறாங்க, வயலில் போயிட்டு இருக்கிறாங்க, ராத்திரி பகல் போயிட்டு இருக்காங்க, எல்லாம் சொல்லி தான் நான் சொன்னேன். நேற்று பார்த்தா நடந்துருக்கு சம்பவம். அப்போ என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? ஆட்சிக்கு வந்தா 5,50,000 அரசு ஊழியர்களை நாங்கள் நியமனம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்ன முதலமைச்சர், இன்னைக்கு அவர் வாயில சொன்னது 68,000 பேர் அரசு ஊழியர்களாக நியமனம் பண்ணியிருக்கிறோம். அந்த 68,000 பேர்ல 32,000 பேர் டெம்பரரி. சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. அதனால நிச்சயமாக இந்த நிலை தொடரக்கூடாது. சட்டம் ஒழுங்கு ரொம்ப கெட்டு போயிடுச்சு. அதனால என்ன பாதிப்புனா பார்த்தீங்கன்னா, தெருவா கஞ்சா வித்துட்டு இருக்கிறாங்க. இது எத்தனையோ முறை சொல்லியாச்சு. கஞ்சா மட்டும் இல்லை, கஞ்சாவோட மோசமானது காக்கைன், ஹெரோயின், ஆம்பிட்டமின், எல்எஸ்டி. அமெரிக்காவில் என்னென்ன போதைப் பொருள் கிடைக்குதோ அத்தனையும் தமிழ்நாட்டில் சரளமாக கிடைக்குது. எங்கே பார்த்தாலும் கிடைக்குது. கல்லூரி வாசலில் கிடைக்குது, பள்ளிக்கூட வாசலில் கிடைக்குது. முதலமைச்சருக்கு எந்த அக்கறையுமே கிடையாது. ஏதோ அவர் வராரு போறாரு, அவ்வளோதான், கேட்ட நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. 3 தலைமுறைகளை மதுவுக்கு அடிமையாக்கி ஆக்கி ஆக்கி நாசப்படுத்திட்டீங்க. இப்போ இந்த தலைமுறையை போதைப் பொருட்கள் அதிகமாக எங்கிருந்தோ பாகிஸ்தான்லேருந்து வருது, இது தமிழ்நாட்டில் கிடைக்குது, இலங்கைக்கு போகுது, அங்கேருந்து இங்கே திருப்பி இங்கே வருது, மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து வருது, சரக்கு வருது, எல்லாமே இங்கே வந்து ஆந்திராவிலேருந்து இங்கே திருவண்ணாமலை மாவட்டத்தில் போய் பாருங்கள். திருவண்ணாமலை மாவட்டத்தில் கிராமத்தில் போய் நான் பார்த்தேன். எத்தனையோ ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் போதை பழக்கத்தில் அப்படியே ஒல்லியா சப்பி போய் அப்படியே இருக்கிறாங்க. ரொம்ப மோசமா இருக்கு. ஆனா அங்க இருக்கிற அமைச்சர்களுக்கும் அக்கறை கிடையாது, எந்த அமைச்சர்களுக்கும் அக்கறை கிடையாது.
நோக்கமே இன்னும் டாஸ்மார்க் இன்னும் அதிகப்படுத்தணும், இன்னும் எப்படி பண்ணணும், என்னென்ன பண்ணணும், 2 கவுண்டர் போடணும், 3 கவுண்டர் போடணும். ஹாஸ்பிட்டலில் கவுண்டர் இல்லாமல் இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க. எவ்வளோ பேஷண்ட்ஸ் வராங்களோ அதெல்லாம் இல்லை. டாஸ்மார்க்கில் வராங்களாம், அதுக்கு கவுண்டர் நிற்கக்கூடாதான், க்யூவில் நிற்கக்கூடாதான், அதுக்கு கவுண்டர் போடுங்க. என்னையே ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்க? மக்கள் விரோத ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக சட்டம் ஒழுங்கை கையில் எடுங்க. உங்கள் துறை தான் அது. காவல்துறை பேரு கெட்டு போயிட்டு இருக்குது. இங்கே பார்த்தாலும் அங்கங்கே பிரச்சனை, அங்கங்கே பிரச்சனை. பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்க மேலே அவங்களுக்கு நியாயமான காவல்துறையில் செயல்படல. யார் இந்த சம்பவம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குது. கேள்விகள் இருக்கா?